ரசவாதி இந்த படத்துடைய கதை சுருக்கம் என்னன்னா, ஹீரோ கொடைக்கானல்ல சித்தா டாக்டரா இருக்காரு. அதே ஊருக்கு புதுசா வர இன்ஸ்பெக்டர் இந்த டாக்டரை பார்த்தாலே இரிட்டேட் ஆகுறாரு. இவரை பழி வாங்கணும்னு நினைக்கிறாரு. இவருக்கும் அவருக்குமான பாஸ்ட் என்ன, இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கறதா மீதி கதை. இந்த படத்தை டைரக்டர் சாந்தகுமார் அவர்கள் இயக்கியிருக்காரு. இவருடைய முந்தைய படமான மகாமுனி மாதிரியே இந்த படமும் ஒரு நிதானமா இருக்கும். மகாமுனில ஆன்மீகத்தை பத்தியும் ஜாதியை பத்தியும் வர வசனங்கள் பெரும் வரவேற்பை பெற்றுச்சு. அந்த அளவுக்கு ஒரு அரசியல் தெளிவுள்ள டைரக்டர். இந்த படத்தை பத்தி நிறைய ரிவ்யூவர்ஸ் படத்துடைய கதை ரொம்ப ஸ்லோவா நகர்றதா சொல்றாங்க. ஆனா ஸ்லோவா நகர்றதுக்கும் நிதானமா நகர்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இந்த படத்துடைய ஹீரோ ஒரு நிதானமான வாழ்க்கையை வாழ்றாரு. அதனால இந்த கதையும் அப்படித்தான் நகரும். அதே மாதிரி இதுல வர பெண் கதாபாத்திரங்களை இவங்க வடிவமைச்ச விதம் நல்லா இருந்துச்சு. எந்த இடத்துலையும் ஒரு ஆபாச காட்சிகளோ வசனங்களோ இல்லாம கொண்டு போயிருந்தாங்க. அதுலயும் தன் ஆண் நண்பரோட சேர்ந்து தன்னோட கணவரை தீர்த்து கட்ட திட்டம் போடுற வர ஒரு கதாபாத்திரத்தை கூட இவங்க கண்ணியமா காட்டியிருக்காங்க. இதுவரைக்கும் யாரும் பேசாத ஒரு விஷயத்த இதுல பேசியிருக்காங்க. அது பெட் வெட்டிங்னு சொல்லப்படுற படுக்கையில சிறுநீர் கழிக்கிற பிரச்சனை. ஹீரோயினுக்கு இந்த பிரச்சனை இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. ஹீரோவுக்கு இந்த விஷயம் தெரிய வரும்போது இதை வச்சு நக்கலோ நையாண்டியோ பண்ணாம இதெல்லாம் பரவாயில்லன்னு சொல்லி ஹீரோயினை அரவணைக்கிற காட்சியெல்லாம் அற்புதமா பண்ணியிருக்காங்க. வில்லன் கதாபாத்திரத்தோட பின் கதை ஆரம்பத்திலிருந்தே சொல்லப்படுறதால வில்லன் மேல நமக்கு ஒரு சிம்பத்தி வர வைக்குது. ஒரு தப்பான கேஸ்ல ஒரு பெண் வில்லன் கிட்ட மாட்டிக்கிட்ட போதும் அந்த பெண்ணை பார்த்து வில்லன் உன் கண்ணு எங்க அம்மாவை ஞாபகப்படுத்துன்னு சொல்றதெல்லாம் இதுவரைக்கும் வில்லனை இந்த மாதிரி யாருமே காட்டினதில்லையே அப்படின்னு நினைக்க வைக்குது. மகாமுனி போலவே இந்த படத்துலையும் வசனங்கள் கவனிக்க வைக்குது. குடிக்கு அடிமையாகி தன்னோட வீட்டை பத்தியும் நாட்டை பத்தியும் அக்கறை இல்லாம இருக்கிறவங்கள தாக்கி நிறைய வசனங்கள் வச்சிருக்காங்க. உதாரணமா ஒரு காட்சியில அங்க மலைய உடைச்சு கொண்டு போயிட்டு இருக்காங்க. இங்க நீ குடிச்சிட்டு குப்புற கிடக்குறியான்னு கேட்கறதும் சித்த மருத்துவத்தையும் அலோபதி மருத்துவத்தையும் ஒப்பிட்டு வர வசனங்கள் எல்லாம் தைரியமா முன் வச்சிருக்காங்க. ஆனா வசனங்களே இந்த படத்துல ஒரு சில இடத்துல பிரச்சனையா மாறுது. அதிகப்படியான வசனங்கள் கொஞ்சம் பாடம் எடுக்கிற மாதிரி ஆகிருது. அதையெல்லாம் காட்சிகளா சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். இருந்தாலும் இது நிச்சயமா எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.